ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஒரு ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட மலையனூர் போன ஒன் டேவோட விலாக் தான் ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வந்து ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் நான் அடுத்த நாளைக்கு என்னென்ன தேவைங்கிற திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து சாரீ கன்வெர்டட் கவுன் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுக்கு போய் ஃபேண்ட் ஷாலே நைட் 8:30 மணிக்கு மேலே தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். நைட்டெல்லாம் அவங்க எங்கள் வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு பஸ்ஸுக்கெல்லாம் ரீச் ஆகி பஸ் எடுக்கிறதுக்கு நைட்டு ஒரு 10:11 ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே குஷி, பஸ்ஸில் பாட்டை போட்டுட்டு ஆடிட்டு வருது, ஃபன் பண்ணிட்டு வருதுன்ட்டு ஒரே ஜாலியாக வந்து போயிடுச்சு. காலையில் ஒரு 4:30 மணி போல் அங்கே வந்து கோயிலுக்கிட்ட வந்து ரீச் ஆயாச்சு. முன்னாடியே வந்து மண்டபமெல்லாம் பேசி புக் பண்ணியிருந்தோம். போனவுடனே வந்து பூண்டெல்லாம் கொஞ்சம் உளிக்க வேண்டியது இருந்துச்சு. உட்காந்து பூண்டு உளிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சமையலுக்கு வந்து சமையல்காரங்க தான் வந்திருந்தாங்க. எக்ஸ்ட்ரா அந்த பூண்டுலாம் உளிக்கிறது மட்டும் பார்த்துருந்தோம். ஒரு 7 மணிக்காட்ட கோயிலுக்கு போய் பையன் அவங்க அப்பா தாத்தா எல்லாம் மொட்டை அடிக்கிறதா வேண்டியிருந்தாங்க. போய் கையோட போய் மொட்டை அடிச்சுட்டு சாமி கும்பிட வந்து க்யூவில் வந்து நின்னாச்சு. ஒரு 8 மணி 8:30ங்கிறப்ப போய் க்யூவில் நின்னோம். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கூட்டம். நாங்கள் வந்து 100 ரூபா டிக்கெட்டில் போயிருந்தோம். ஆனாலுமே சாமி பார்க்க 2:30 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. ஃப்ரீ தரிசனம் கூட டக்கு டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு. 100 ரூபா டிக்கெட்னால் போய் பட்டியில் அடைக்கிற மாதிரி அடைச்சி வச்ச மாதிரி 2:30 மணி நேரமே ஆயிடுச்சு சாமி பார்த்துட்டு வெளியே வரத்துக்கு. நாங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அங்காளம்மன் கோயிலுக்கு வந்திருந்தோம். மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு மறுபடியும் இப்போ தான் வந்தோம். இந்த செவுத்தில் சன்னதியை சுற்றி இருக்கிற செவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இங்கே வேண்டுதல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. பார்க்க ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருந்துச்சு. அந்தளவுக்கு தான் எழுதியிருந்தாங்க. நாங்கள் கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வரவும் லஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருந்துச்சு. மட்டன் பிரியாணி, மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. போயிட்டு வந்து காலையிலேயே சாப்பிடல, கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து தூங்கியாச்சு. ஒரு 1:30 மணி போல் எழுந்திரிச்சு லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சு. இந்த இதை ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியல, ஃபோட்டோவாக தான் கிளிப் வந்து எடுத்திருந்தேன். இங்கே கோயிலுக்கு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாமே வந்து குரூப் சாரீ எடுத்திருந்தோம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. இருந்தால் குரூப் சாரீ. நான் வந்து சாரீ கன்வெர்டட் கவுன் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுனாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 4:30 மணி வரைக்கும் நான் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வண்டி வந்து வந்துருந்துச்சு. எல்லோரும் அங்கேயே அப்படியே ஒரு குல்ஃபி வாங்கி சாப்பிட்டு டைம் பாஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். காற்று வந்து பார்த்திங்கன்னா செமையாக காற்றடிச்சிது. பார்த்தீங்கனாலே வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் காற்று. ஒரு வழியாக வந்து ஒரு 5:30 மணி போல் ரிட்டன் வந்து பஸ் ஏறிட்டோம். ரிட்டன் வரப்பையுமே வந்து பிள்ளைங்கள்லாம் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான். ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டே ரிட்டன் வரத்துக்கு 1 மணியே ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்து ஸ்கூலு. அப்படியே வந்து எந்திரிச்சு ஒரு வழியாக பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு தாட்டு விட்டேன். ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் டிஃபன் வந்து மண்டே அன்னைக்கு காலையில் இட்லி டிஃபன் வாங்கி கொடுத்து தாட்டு விட்டாச்சு. மலையனூர் ட்ரிப்பு வந்து இப்படி தான் போச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பாய்.